ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசி ஒரு மோஸ்ட் அவைட்டட் ஒரு ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹிணி அண்ட் மனோஜ் மாற்ற ஒரு விஷயம். ஸோ ரோஹிணி 2-3 எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுடைய எல்லா கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வந்து அவ்வளோ பெருசாக கொண்டு வராமல் ஒரு சின்ன ஒரு 2-3 கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அண்ட் ரோஹிணி வந்துட்டு ஜீவா கிட்டேருந்து வாங்கினா அந்த 30 லட்சம் பணத்தை மட்டும் இப்போதைக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஜீவா கேரக்டருமே அதுக்காக ரீஎன்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு கொஞ்ச நாளாக வந்துட்டு முத்து வந்துட்டு அவருடைய மேரேஜ் பிஸினால கொஞ்ச நாள் ஷூட் வராமல் கொஞ்சம் இது பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ட்ராக்கை ரொம்ப அழகாக அந்த பங்களா வாங்குற விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரே லொக்கேஷன்லேயே வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் 2 நாள் 3 நாள்லேயே மேக்ஸிமம் உங்களால் ஷூட் முடிச்சிட முடியும். அதுவும் முத்து வச்சு எவ்வளோ எடுக்கணும், முத்து இல்லாமல் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து அந்த ஒரு ட்ராக்கே வந்துட்டு நடுவில் இன்சர்ட் பண்ண மாதிரியே இல்லாமல் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. சீரியஸாக அந்த ட்ராக் ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கு சிறகடி காசை பேக் ஆனது விஷயத்தில். ஒரு பக்கம் காமெடியாகவும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சீரியஸாகவும், இன்னொரு பக்கம் அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற விதமாகவும் இந்த ட்ராக் உண்மையிலே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக இழுக்காமல் இன்றைக்கே வந்து அந்த வீட்டினுடைய ஓனரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மனோஜ் வந்து அங்கே மாற்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய சீதா, ஸோ அவங்க வந்துட்டு நம்மளுடைய ஜியோவுடைய ஃபோட்டோ பார்த்ததும் இந்த மாதிரி அவங்க தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதும் முத்து போய் பேசுகிற மாதிரியும், ஸோ அங்கே போயிட்டு ஒன்று கேட்கும்போது ஜீவா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஸோ முத்து வந்து ஜீவாவை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஸோ எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு 2-3 தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹோப் இந்த ட்ராக் கண்டிப்பாக வந்துட்டு டிஆர்பிஎஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பர்சனலாக இருக்குது. ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு சிறகடி காசு ட்ராக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு. நானுமே சிறகடி காசு ரிலேட்டடாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸுடைய தாட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் நிறைய பேர் சொல்வீங்க, என்னப்பா மறுபடியும் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த முறை வந்து கண்டிப்பாக ட்ரூத் ரிவீல் வருது. ஸோ அது இல்லாமல் எதிர்நீச்சல் வேறு ஆப்போசிட்டில் வராங்களே 9:30. ஸோ அதனால் 9லேருந்தே கொஞ்சம் புஷ் பண்ணணும், ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதால இவங்க கண்டிப்பாக ட்ரூத் ரிவீல் விஷயம் கொண்டு வந்தே தருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிறகடி காசே கொஞ்சம் நல்லா 5 ட்ராக்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் எதிர்நீச்சல் 9:30 வருது, அதுக்காக இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதுவும் இல்லாமல் 9:30 ஏதாச்சும் நியூ சீரியல் லான்ச் ஆகும் போது இவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். அதனால தான் வந்துட்டு இவங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் விகடன் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு சீரியலுமே உங்களுக்கு கையில் கிடையாது. ஸோ அதனால் சிறகடி காசில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது கான்செப்ட் கொஞ்சம் திணிச்சு நல்லா யோசிச்சு எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே பர்சனலாக ஃபீல் ஆகுது. இது நாள் வரைக்கும் அவங்க சும்மா லேஸில் விட்டது கிடையாது. எபிசோட்ஸ் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நடுவில் லேக் அடித்தாலுமே கூட அவங்க பேக் ஆகி வந்துடுறாங்க. என்றைக்குமே வந்துட்டு சிறகடி காசில் ஒரு ட்ராக்கை நீங்கள் 1 மாதத்துக்கு வச்சு ஓட்டின விஷயமே சிறகடி காசில் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறதான் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் 2 வீக் அதுக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு போயிடுவாங்க. நிறைய திரைக்கதையை எடுத்துகிட்டு வந்த ஒரு சீரியல் சிறகடி காசு. இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க எல்லா ஜிடிவி சீரியல்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இவங்க மட்டும்தான் நிறைய ட்ராக்ஸ் வந்து எடுத்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராக்கு ஒரு நேம் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்லா போயிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவிட்டியை பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட பாசிட்டிவிட்டிவாக இருங்க. பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓரளவுக்கு போட்டு திணிக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.